ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள் அனைத்தையுமே ஒரே நாளில் நிறைவேற்றி தரக்கூடியதான் இந்த போர்ட்டல் டே. 999 போர்ட்டல் டே இன்றைக்கி தான் வருது, 9/9/2025. இந்த நாள் தவறவே விடாதீங்க. இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனே நிறைவேற்றி தரக்கூடிய நாள் தான் இது. இந்த போர்ட்டல் டேயில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு ஒன்று சேரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மெத்தடை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, நைட்டு 9 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க. 9 மணிலேருந்து 11:59 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய 9 ஆசைகளை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க. அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுடைய பூஜை ரூமில் இருந்து நீங்கள் செய்யலாம், இல்லை தண்ணி அறையிலேருந்து செய்யலாம், மொட்டை மாடியிலேருந்து கூட நீங்கள் செய்யலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும். உங்களுடைய 9 ஆசைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. 9 பே லீஃப் உங்களுக்கு தேவைப்படும். பிரியாணி இலை, அந்த ஒவ்வொரு பே லீஃப்லேயும் உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகளை நீங்கள் எழுத போகிறீங்க. பிரியாணி இலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக பிரியாணி இலை தான் வேணும். அது உங்களுக்கு கிடைக்கல, ட்ரை பண்ணியும் கிடைக்கல அப்படின்னா பேப்பர் பயன்படுத்திக்கோங்க. இப்போது ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. பணத்தை ஈர்க்கணும், உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக செய்கிறீங்க, இல்லை பிற தேவைகளுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு பே லீஃப்லேயும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எழுத போகிறீங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் கூட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதணும் அப்படின்னா 999 அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே இன்று நான் ஆசைப்பட்டவருடன் திருமண பந்தத்தில் இணைந்து விட்டேன், நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்கள் அந்த நபருடைய பேரை கூட நீங்கள் எழுதலாம். இப்போ அந்த பர்சனுடைய லவ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இன்று நான் ஆசைப்பட்டவருடைய காதலை பெற்றுவிட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. நன்றின்னு எழுதிக்கணும் லாஸ்ட்டில். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஜாப் வேணும்னா என்ன வேலை வேணுமோ அதை அங்கே நீங்கள் குறிப்பிட்டு எழுதணும். இப்போ உங்களுக்கு அரசாங்க வேலை வேணும்னா, இன்று நான் ஆசைப்பட்ட அரசாங்க வேலையில் பணிபுரிந்து வருகிறேன், நன்றி அப்படி எழுதிக்கோங்க. நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பே லீஃப்லேயும் பார்த்தீங்கன்னா 999 எழுதணும். 999 எழுதிட்டு தான் அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு பணம் வேணுமா, எவ்வளோ பணம் வேணுமோ அதை எழுதிக்கோங்க. இன்று அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. 1,00,000 ரூபாய் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் பேசாமல் இருக்காங்களா, சந்திக்காமல் இருக்காங்களா, அப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இன்று என் நண்பரை நான் சந்தித்து விட்டேன், மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? எப்போவுமே பார்த்திங்கன்னா நேர்மறையாக தான் நீங்கள் எழுதணும். எதிர்மறையாக நீங்கள் நினைக்கவே கூடாது. எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு வீடு வேணுமா, இன்று நான் ஆசைப்பட்ட வீடை கட்டிவிட்டேன், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நன்றி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கார் வேணுமா, என்ன கார் வேணுமோ அந்த காரோடைய பேர் எழுதிட்டு, இன்று நான் என்னுடைய சொந்த காரில் பயணம் செய்கிறேன், நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பே லீஃப்லையும் எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதை 9 முறை நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்கல்ல அதில் காமிச்சு எரிச்சிருங்க. ஃபுல்லாகவே சாம்பல் ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் பே லீஃபை எரிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா அதை 9 முறை நீங்கள் படிச்சுட்டு தான் எரிக்கணும். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க. அது உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி ஹாப்பியாக நீங்கள் சந்தோஷ உணர்வு நிலையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை நீங்கள் பாருங்கள்.
அடுத்து நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். பிரபஞ்சம் அதுக்கான வழிகளை மிகவும் உங்களுக்கு சுலபமாக்கி கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் சுலபமாக அமையும். ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது. அதுவும் இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு எழுதுனீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான் இது. அதுவும் இந்த போர்ட்டல் டேயில் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை செய்யலாம். நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு இதை செய்யுங்க. பெண்கள் தீட்டு சமயத்திலும் செய்யலாம். ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது. தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.